सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। रुचि सूक्तिमाला 10வது श्लोकम्। ऐश्वर्यमग्र्यम् अनुपाधि निबन्धनन्ते यद्भूतनाथ नमसामपि पात्रवेतम् तत्प्रायशः श्रुतिषु दुर्लभमेव वाक्यम् मुक्त्वा नमो भवति यत्र भवत् प्रसंगम। சங்கஹான்னு இருக்கு, இதெல்லாம் திருப்பிக்கணும். இங்க இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்கை வச்சிருக்காரு. ஸ்லோக ரூபமாகவே அவதாரிக்கை வச்சிருக்காரு வியாக்கியாதா. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இப்ப சிவசப்தத்துக்கு வாக்கியார்த்தம் சிவசப்தம் இல்லை, ஈஸ்வரஹா அப்படிங்கிற இந்த சப்தத்துக்கு வாக்கியார்த்தம் சிவன்தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இதான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப என்ன சொல்லணும்னு கேட்டா, அந்த ஈஸ்வர சப்தத்துக்கு பிரவருத்தி நிமித்தம், அதாவது எந்த ஒரு குணத்தை வச்சு ஈஸ்வரன்கிற சப்தம் சொல்றது சுவாமியை அப்படின்னு கேட்டா, ஐஸ்வர்யத்தை வச்சு. இந்த ஐஸ்வர்யம் உங்ககிட்ட இருக்கிறதுனாலதான் ஸ்ருதி உனக்கு நமசப்த சேஷித்துவத்தை கொடுத்துருக்கு. அதாவது நமஹா நமஸ்காரம் பண்றதுதான் உனக்கு, எல்லாரும் உனக்கு நமஸ்காரம் பண்ணணும். இப்ப நமஸ்காரத்துக்கு விஷயமாக பரமேஸ்வரனை வச்சிருக்கு. அதுக்கு காரணம் அவர் ஈஸ்வரனோ இல்லையோ, அதனால்தான். அப்படிங்கிறத இனிமே இந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு நிரூபணம் பண்றாராம். ஐஸ்வர்யம் அக்ரியம் அனுபாதி நிபந்தனம் தே. ஈஸ்வரா, உன்னுடைய ஐஸ்வர்யம் இருக்கே அது அக்ரியம், மற்றவர்களுடைய ஐஸ்வர்யங்களை காட்டிலும் சிரேஷ்டமானது. இது போல ஐஸ்வர்யம் வேற யாருக்கும் இல்லை, இதுக்கு கீழே தான், இதை விட குறைவாத்தான் ஐஸ்வர்யம் மற்றவர்களுக்கெல்லாம் இருக்கு. மற்ற தேவதைகளுக்கு உள்ள ஐஸ்வர்யம் இவருடைய ஐஸ்வர்யத்தை விட குறைவு அப்படிங்கிறத காரணம் காமிச்சு சொல்றார். அனுபாதி நிபந்தனம், உன்னுடைய ஐஸ்வர்யம் உபாதி நிபந்தனம் இல்லை. அப்படின்னா என்னது? உபாதி நிபந்தனம்னா என்ன? உபாதி நிபந்தனம் இல்லைன்னா என்ன? அதாவது ஒண்ணும் இல்லை, சுவாபாவிகமா மற்றவர்களுக்கு ஐஸ்வர்யம் ஒன்னு ஆராதனம் பண்ணி கிடைச்ச ஐஸ்வர்யம். அப்ப என்ன, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஈஸ்வரனை ஆராதனம் பண்ணி அவர்கள்லாம் ஐஸ்வர்யத்தை அடைஞ்சிருக்கா. அப்படின்னா அந்த ஐஸ்வர்யம் ஒன்னு ஆராதித்தத்தினாலே வந்தது. உபாதினா காரணம், அதுக்குன்னு ஒரு காரணம், அதாவது ஒன்ன உபாசனம் பண்ணினதுனால வந்த ஐஸ்வர்யம் மற்றவர்களுக்கு. ஆனா உனக்கு உள்ள ஐஸ்வர்யம் இருக்கே அது உபாதி நிபந்தனம் இல்லை, உனக்கு இயற்கையா சுவாவதா இருக்கு அந்த ஐஸ்வர்யம், ஒரு காரணத்தினால வந்தது இல்லை. அதனால அனுபாதி நிபந்தனம், அதனாலதான் அதை வசதி இருக்க. ஆகையால்தான் இந்த ஐஸ்வர்யம் அக்ரியம் சிரேஷ்டம். யத் பூதநாத நமசாம் அபி பாத்திரமேகம், இந்த மாதிரியான ஒரு ஐஸ்வர்யம் உன்னிடத்துல இருக்கிறதுனால தான் உன்னை ஹே பூதநாதா, உன்னை நமசாம் பாத்திரம் ஏகம், அதாவது நமசாம்னா நமஸ்காரங்களுக்கு ஒரே விஷயமாக உன்னை ஸ்ருதி தேர்ந்தெடுத்து. அதனால ஒன்னதான் ஸ்ரீ ருத்ராத்தியாயத்திலே ஒவ்வொரு நாமாக்கும் முன்னாடியும் பின்னாடியும் நமசப்தம் போட்டு நமோ ஹிரண்யவாகவே சேதான்யே திசாஞ்சபத ஏ நமஹ அப்படின்னு சொல்லி நமசப்தத்தை திருப்பி திருப்பி போட்டு நமசப்த சேஷியாக குறிப்பிடுறது. வேற எந்த தேவத்தையும் நமசப்த சேஷமாக கொடுக்கல. தத் பிராயச ஸ்ருதிஷு துர்லபமேவ வாக்கியம் முக்த்வா நமோ பவதி யத்ர பவத் பிரசங்கா. அதாவது ஸ்ருதியில
நமக்கம்னே இதுக்கு பேரு. உன்னுடைய பிரசங்கம் இல்லாத ஒரு இடத்துல நமசப்தம் வருது அப்படின்னு சொன்னால் அப்பேற்பட்ட வாக்கியம் ரொம்ப 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 துர்லபம், நிறைய கிடையாது. எல்லா இடத்துலையும் நமசப்தத்தோடு சேர்த்து குறிப்பிடுறது சிவனை தான். அதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய ஐஸ்வர்யம் அனுபாதி நிபந்தனம், சுவாபாவிகமான ஐஸ்வர்யம்தான் அவருக்கு நமஸ்கார சேஷித்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஆக நமஸ்கார சேஷித்துவம் அவரை சேர்ந்தது. அதனால தான் எல்லா இடத்துலையும் நமஸ்காரம் தான் சொல்லியிருக்கு, நமசா விதேயமா அப்படின்னு சொல்லி. சிவருக்கு தான் நமஸ்காரம், மற்றவாளுக்கெல்லாம் இங்கே ஒரு இடத்துல சேர்க்கலாம். அதனால தத் பிராயச ஸ்ருதிஷு துர்லபமேவ வாக்கியம் முக்த்வா நமோ பவதி எத்திர பவத் பிரசங்கம். எத்திர பவத் பிரசங்கம் முக்த்வா, ஒன்னை சொல்லாத மந்திரத்துல நமசப்தம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நமஸ்காரம் சொல்லியிருக்கானா அது ரொம்ப குறைவாத்தான் இருக்கும். ஹே பூதநாத அக்ரியம் சிரேஷ்டம் அனுபாதி நிபந்தனம். அனுபாதி நிபந்தனம்ங்கிறதுக்கு அர்த்தம் எழுதுறார் கிந்து ஸ்வதசித்தம். இதுக்கு ஸ்ருதி பிரமாணம் கொடுக்கிறார். ததாச்ச ஸ்ருதி ய ஈஷே அஸ்ய ஜகதः நித்தியமேவ நான்யோ ஹேதுரு வித்யத ஈசனாய அப்படின்னு. அதாவது இவர் எப்போதும் ஈஸ்வரனாக இருக்கார், இவருடைய ஐஸ்வர்யத்துக்கு காரணம் எதுவுமே கிடையாது அப்படின்னு இந்த ஸ்ருதி சொல்றது. பிரம்மாதி தேவதாந்தராணாம் ஐஸ்வர்யம் தூ துவத் ஆராதன ஜனித தர்மோபாதி நிபந்தனம். ஒன்று ஆராதனம் பண்ணி அதனால வந்த புண்ணியத்தினாலே பிரம்மாதி தேவர்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைச்சிருக்கு, அதனால அது உபாதி நிபந்தனம். ததாச்ச ஸ்ரூயத்தை. அது எப்படி எங்கே சொல்லியிருக்குன்னு சொன்னா தவஸ்ரீயே மருதோ மர்ஜயந்த ருத்ரயத்தே ஜனிம சாரு சித்திரம். ரிக்வேத மந்திரம். இதை பற்றி சிவதத்துவ இயக்கத்திலையும் பண்ணியிருக்கார், வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்கார். இதுல என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா அங்கேயே சொல்றார் பிரம்மாதயோ தேவாக ஸ்ரீயம் லப்தும் லிங்காராதனம் கிருதவந்தா இது ஸ்ருதேர் அர்த்தா. பிரம்மாதி தேவர்கள் கூட அந்த ஸ்ரீன்னு சொன்னா அந்த ஐஸ்வர்யத்தை அடையறதுக்காக லிங்க ரூபமாக உன்னை உபாசனம் பண்ணியிருக்கா, ஆராதிச்சிருக்கா அப்படிங்கிற விஷயம் இந்த ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கான். இந்த விஷயம் எல்லா புராணத்திலையும் இருக்கு. ஏகப்பட்ட புராண வாக்கியங்களை வரிசையா சொல்லிட்டே வர்றார். இந்த மந்திரத்துக்கே அர்த்தம் வரும்படியா பிரம்ம வைவர்த்தத்திலேருந்து ஒரு வாக்கியத்தை எடுக்கிறார். ரௌத்ரம் தத் பிரம்ம வைவர்த்தே ரௌத்ரம் தத் அபியர்ச்சிய ஹி லிங்கம் ஆதவு சிலாமயம் சாரு ஹரிஸ்து பக்தியா சுதுர்லபம் வைஷ்ணவம் ஆத்யம் அக்ரியம் அவாப்தவான் ஏஷ பரம்பதம் எது. ருத்ரனுடைய இந்த லிங்கத்தை அபர்ச்சனம் பண்ணின காரணத்தினாலே அவன் ருத்ரனுடைய சிலாமயம் லிங்கம்னு போட்டுக்கிட்டு கல்லால் ஆன அந்த சிவலிங்கத்தை அர்ச்சனம் பண்ணி அதனுடைய பலனாக ஹரிர் என்ன பண்ணினார், சுதுர்லபம் வைஷ்ணவம் பதம் ஆப்தவான். அவர் விஷ்ணுவாக ஆனவர். அந்த விஷ்ணு பதம் அவருக்கு கிடைச்சதே பரமேஸ்வரனை ஆராதனம் பண்ணினத்தினாலே அப்படின்னு இந்த வச்சனம் காமிக்கிறது. அடுத்தது பராசர புராணத்துல வச்சனம் காமிக்கிறார். பராசர புராணேபி ரௌத்ரம் லிங்கம் மகாவிஷ்ணு பக்தியா சுத்தம் சிலாமயம் சாருச்சித்திரம் சமபர்ச்சிய லப்தவான் பரமம் பதம். அப்போ சொன்ன அதே அர்த்தம்தான் இருக்கு. அதாவது மகாவிஷ்ணு பக்தியோடு சிவனுடைய லிங்கத்தை சிலாமயமான லிங்கத்தை அபர்ச்சனம் பண்ணி தன்னுடைய அந்த பதவியை அடைந்தார். அதே மாதிரி பிரம்மா சர்வஜகத்கர்த்தா எஸ்ய லிங்கார்ச்சனேன தூ பாரதீம் ஆப்தவானாசு ச பூஜ்ய சர்வச்சேதனைஹி. பிரம்மா கூட சர்வஜகத்துக்கு சிருஷ்டிகர்த்தாவா இருக்கார். அவர் பரமேஸ்வரனுடைய இந்த லிங்கத்தை அபர்ச்சனம் பண்ணினதுனால தான் சரஸ்வதி அடைஞ்சார். இன்னும் இந்த பேர்பட்ட சிருஷ்டிகர்த்தாவா இருந்துருக்கார். ச பூஜ்ய சர்வச்சேதனை. எல்லாரும் அவரை தான் யாரை அபியர்ச்சனம் பண்ணி பிரம்மாதிகளும் அந்த சாமர்த்தியத்தை அடைஞ்சாலோ அந்த தேவருக்கு, அதாவது பரமேஸ்வரனுக்கு தான் நம்ம பூஜை பண்ணணும். யஸ்லிங்கம் சமபர்ச்சிய மருத சகலா அப்படி லப்தவந்த ஸ்ரீயம் பூர்ணாம். அதாவது சகல மருத்தகனா தேவர்கள், எல்லா தேவர்களும் இந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ணித்தான் அவளுக்கு கிடைக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை அடைஞ்சிருக்கா. ததாச்ச சிவரகசியே. அடுத்தது சிவரகசியத்திலேருந்து காமிக்கிறார்.
இந்திரநீலமயம் லிங்கம் விஷ்ணு பூஜையதே சதா விஷ்ணுத்துவம் பிராப்தவாம்ஸ்தேன தாமச்சைக்கம் சனாதனம். இது கிட்டத்தட்ட அதே விஷயம்தான். ஆனால் கல்லுன்னு மாத்திரம் பொதுவாக இருந்தது. இங்கே இந்திரநீலமயம், இந்திரநீலக்கல்லால் ஆன சிவலிங்கத்தை விஷ்ணு எப்போதும் பூஜை பண்ணிட்டு இருக்காரா. அந்த பூஜை பண்ணத்தால தான் அவருக்கு விஷ்ணுத்துவம் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரம்மா பூஜையதே நித்தியம் லிங்கம் சைலமயம் சுகம் தஸ்ய சம்பூஜனாத்தேன பிராப்தம் பிரம்மத்துவம் உத்தமம். பிரம்மாவும் சிவலிங்கத்தை பூஜனம் பண்ணி தான் அந்த பிரம்மத்துவத்தை அடைஞ்சிருக்கார். கஸ்யான்யஸ்ய சுரைர்லிங்கம் சர்வைர் மாஹேஸ்வரம் வினா அர்ச்சதே அர்ச்சித பூர்வம் ஹி ரூஹி யத்யஸ்தி மே ஸ்ருதிஹி. இது வேற யாரை மகேஸ்வரனை விட்டால், அதாவது இந்த ஈஸ்வரனை விட்டால் வேற யாரை பூஜித்து இவ எல்லாரும் ஐஸ்வர்யத்தை அடைய முடியும்? அந்த மாதிரி யாரும் இல்லை. எஸ்ய பிரம்மாச்ச விஷ்ணுச்ச துவஞ்ச சக்கர சகாமரைஹி பூஜயஸ்வ சதா லிங்கம் தஸ்மாத் ஸ்ரேஷ்டதமோஹி கஹா அப்படின்னு இது ஒரு சம்பாதத்தில் வந்திருக்கு. பிரம்மா விஷ்ணு நீ துவஞ்ச சக்கர, அதாவது இந்திரனை பார்த்து சொல்லக்கூடியதாக தெரியுது. மற்ற தேவதைகள் எல்லாரும் அவருடைய பிரசாதத்தினால தானே இந்த மாதிரி ஐஸ்வர்யத்தை அடைஞ்சிருக்கேள். அதனால அவர் தான் ரொம்ப சிரேஷ்டன். ஆனுசாசனிக்கே பர்வணி மகாபாரதம் ஜன்ம கர்ம தபோயோக தயோश्च தவ புஷ்கலः ஆப்யாம் லிங்கே அர்ச்சிதः தேவः त्वयार्चायां யுகே யுகே தேவதேவஸ்துவ சிந்தியாத்மா அமேயோ விஷ்ணு சம்பவः சர்வபூத பவம் ஜாத்வா லிங்கே அர்ச்சயதி தம் பிரபும். அதாவது வேற யாரோ ரெண்டு பேரை பற்றி சொல்றது. அந்த ரெண்டு பேர் ஜன்ம கர்ம தபோ யோகா தயோश्च தவ புஷ்கலஹா. உன்னுடைய தவ புஷ்கலஹா ஆபியாம் லிங்கே அர்ச்சிதோ தேவா. இவா ரெண்டு பேரும் யுகே யுகே அர்ச்சனம் பண்ணினத்தினாலே ஒன்று அர்ச்சனம் பண்ணினத்தினாலே அவளுக்கு இப்பேற்பட்ட தபஸு நல்ல கர்மா எல்லாம் வந்திருக்கு. யாரை பற்றி சொல்றதுன்னு தெரியல, அது முன்னாடி பின்னாடி பார்த்தா தான் தெரியும். தேவதேவஸ்து அச்சிந்தியாத்மா அமேயோ விஷ்ணு சம்பவः சர்வபூத பவம் ஜாத்வா லிங்கே அர்ச்சயதி தம் பிரபும். விஷ்ணுவிடத்திலேருந்து உண்டான அந்த தேவதேவர் அவர் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய உன்னை லிங்கத்தில் அர்ச்சனை செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது பிரம்மா அர்ச்சனை பண்றாருன்னு சொல்வதாக இருக்கலாம். ஆத்மயோகா தம் ஈசானம் சாஸ்திரயோகாச்ச சாஸ்வதம் ஏவம் தேவாக யஜந்தோஹி சித்தாஷ்ட பரமர்ஷய. உன்னை ஈஸ்வரனாகவும் சாஸ்திரத்தினால சொல்லப்படுறதுனால சாஸ்வதம்னும் தேவர்கள் ஆராதிக்கிறார்கள். சித்தர்களும் அதே மாதிரி பரமேஸ்வரர்களும் உன்னையே ஆராதித்து பிரார்த்திக்கிறார்கள். பிரார்த்தயந்தே பரே லோகே ஸ்தானமேவகி சாஸ்வதம். அவளார ஸ்திரமான சாஸ்வதமான ஒரு ஸ்தானத்தை தான் அபேட்சிக்கிறார். அதில் தான் ஆசை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். கிருஷ்ண ஏவகி யஷ்டவ்யா யஜ்ஞ ஏஷ சனாதனः சர்வபூத பவம் ஜாத்வா லிங்கே அர்ச்சயதி யஹ் பிரபும். இந்த கிருஷ்ணர் இருக்காரே அவர் தான் எல்லாருக்கும் யஷ்டவ்ய யஜ்ஞனாக, யஜ்ஞோவை விஷ்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கே. இவர் தான் சனாதனோ யஜ்ஞா, அவர் யஜ்ஞஸ்வரூபமாக இருக்கார். அவரே ஒன்னைத்தான் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காருங்கிறார். சர்வபூத பவம் ஜாத்வா லிங்கே அர்ச்சயதி யஹ் பிரபும் தஸ்மின் அபியதிகாம் பிரீத்திம் கரோதி விருஷபத்வஜா. அதனால தான் கிருஷ்ணரிடத்துல பரமேஸ்வரனுக்கு ரொம்ப அதிகமான பிரீத்தியா. பூஜையேத் விக்கிரகம் யஸ்ய லிங்கம் ஸ்தாபிய மகாத்மனः தஸ்மாத் விஜயிதா நித்யம் மகதீம் ஸ்ரீயம் அஷ்ணுதே. அந்த கிருஷ்ணருக்கு எப்போதும் அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் ஜெயமே ஏற்படுறது. துரோண பர்வணி பிரம்மண சிருஷ்டிகர்த்தத்துவம் விஷ்ணோர் தானவமர்தனம் ஸ்வர்காதிபத்தியம் இந்திரஸ்ய சிவபூஜா விதேயம். பிரம்மாவுக்கு சிருஷ்டிகர்த்தத்துவம் இருக்கு, சிருஷ்டி பண்ண சாமர்த்தியம் வந்தது. விஷ்ணு அத்தனை அவருக்கு தைத்தியாரிகின்னு ஒரு பேரு. துஷ்டரான தைத்தியர்களெல்லாம் அவர் வதம் பண்ணுவார். இந்திரனுக்கு ஸ்வர்க்கத்துக்கு உள்ள ஒரு ஆதிபத்தியம் கிடைச்சது. அவர் ராஜாவாயிட்டான். இதான் எப்படி வந்தது? அவளுக்கு சிவபூஜா விதே பலம், அப்படின்னு சிவபூஜைக்கு பலமாக வந்தது. ஆத்ம புராணத்தில் சொல்லியிருக்கான். புரா ஸ்வாயம்புவே பிராப்தே ஸ்வேதரூபி ஜனார்தனா சஹ லக்ஷ்மியா மகாபாக சகார பரமந்தபா. ஒரு சுவாயம்புவ மன்வந்தரத்திலே
ஜனார்தனா மகாவிஷ்ணு ஸ்வேத ரூபி அவர் விளையாடுன்னு இருந்திருக்கார். லக்ஷ்மியோடு சேர்ந்து பெரிய தபசு பண்ணினாரா. எதுக்காகன்னு சொன்னால் புத்திரகாமஹா சமுத்திஷ்ய தியாயமானோ மகேஸ்வரம் தேவதாருவனே லிங்கம் ஸ்தாபயாமாச பக்திதா. புத்திரன் வேணும்னு வேண்டி அவர் தபஸ் பண்ணாராம். மகேஸ்வரனை தியானம் பண்ணிட்டு இங்கே தேவதாருவனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அந்த வனத்துல பகவானுக்கு ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி அதில் ஆராதனை பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரிகிறது. வாமன புராணத்தில் இருக்கான், சிவஸ்ய பூஜ்யதே லிங்கம் சர்வைர் தேவாசுரைருப்பை. தேவர்கள் என்ன அசுரர்கள் என்ன எல்லாருமே சிவலிங்கத்தை பூஜிக்கிறார்களாம். மனுஷாலும் நிருபிகி அவளும் தான் பூஜிக்கிறார். சிவேன பூஜித கோவா, எல்லாரும் சிவனை பூஜிக்கிறாளே, சிவன் யாரை பூஜிக்கிறார் தெரியுமா அப்படின்னா வதந்து பிரதிவாதினா, எல்லாரும் சொல்லுங்க. ஸ்வநாம்னா பிரம்மணா லிங்கம் மயா கிருஷ்ணேஸ்வரம் முனே சர்வாபேட்சித சித்தியர்த்தம் வாராணஸ்யாம் பிரதிஷ்டிதம். ஓஹோ, பிரம்மா தன்னுடைய பேர்ல ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணியிருக்காரா. இது சொல்றது கிருஷ்ணர் போல இருக்கு. நானே கிருஷ்ணேஸ்வர பிரம்மலிங்கம்னு ஒன்று போட்டிருக்கா. நான் கிருஷ்ணேஸ்வரன்னு ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணியிருக்கேன் வாராணசியில. அது எதுக்காக சொன்னா எல்லா பக்த ஜனங்களுக்கும் அவளுடைய அபீஷ்டம் சித்தி ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக. ஓம் நமோ வாசுதேவாய சிவசாஸ்திராவதாரிணே சிவலிங்கார்ச்சன வியக்த சேதசே சிவஜன்மனே யதார்த்த வச்சசா அனேன யோகாம் ஸ்தோத்தும் சமுத்தியதா தஸ்யாகம் சுலபோ வியாச. வியாசரை பார்த்து சொல்றாரு தெரியுது. நானிய அப்தசதைரபி இது ஒன்று சொன்னார். சிவலிங்கத்தில் அர்ச்சனை பண்றதுனாலே அவருடைய புத்தி விகாசத்தை அடைகிறது, வியக்தமாக தெரிகிறது, தியானம் ஏற்படுறது. அதே சமயத்திலே சிவ ஜென்மனே, சிவனிடத்திலேருந்து உண்டானவர் அப்படின்னு சொல்லி யாரு என்ன ஸ்தோத்திரம் பண்றாளோ இது யதார்த்த வச்சஸா, இது பொய் இல்லாதது, இதுக்கு அதாவது அர்த்தவாதம் இல்லை, இது சரியான வாக்கியம். இது இந்த வாக்குனாலே எவன் என்னை ஸ்தோத்திரம் செய்கிறானோ அவனுக்கு தான் நான் சுலபம், அவன் தான் என்னை அடைய முடியும். வியாச நான்யச, இது இல்லாமல் மற்றவர்களுக்கு 100 வருஷம் அப்த சதைகி நூற்றுக்கணக்கான வருஷம் ஆராசம் பண்ணாலும் என்னை அடைய முடியாதுங்கிற. பிரம்மாத்திர லிங்கே ஹரிரத்ர ஜாதக சுராசுராச்சேதம் விஹார்ச்சயந்தி. அது வேற. பிரம்மா லிங்கத்தில் பிரம்மா என்ன, ஹரி என்ன, மற்ற சுராசுரர்கள் எல்லாரும் இங்கே என்ன அர்ச்சனை பண்றா, பூஜிக்கிறா அப்படின்னு அங்கே வந்திருக்கு. சனத்குமார சம்ஹிதையிலேருந்து ஒரு வாக்கியம் எடுக்கிறார். ததாபி தேவம் ஈசானம் பூஜையாமி சனாதனம் நைவ பஷ்யந்தி தம் தேவாக மாயையா மோகிதா ஜனாக. மாயையால மோகம் ஏற்பட்ட ஜனங்கள் சிவனுடைய இந்த ஸ்வரூபத்தை பார்க்க முடியாதான். ததோகம் ஸ்வாத்மனோ மூலம் ஞாபயன் பூஜையாமி அகம். அதனால்தான் எனக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை அதை தெரிவிக்கிறதுக்காக நான் பூஜிக்கிறேன். நச்ச லிங்கார்ச்சனாத் புண்ணியம் லோகேஸ்மின் பீதி நாசனம் ததா லிங்கே ஹிதாயைஷா. ஹிதாயைவன்னு இருக்குமோ தெரியல. லோகானாம் பூஜையே சிவம். ஹிதாய ஏஷாம் இருக்கலாமோ இருக்கும். ஏஷாம்னு இருக்கு. நமஸ்காரம். ஏஷாம்னு இருக்கா? ஆமா, ஏஷாம்னு இருக்கு. எழுத்து தெரியல இதுல. அதாவது ஏஷாம் லோகானாம், எல்லா லோகத்துக்கும் ஒரு ஹிதம் ஏற்படுவதற்காக லிங்கத்துல நான் பரமேஸ்வரனை பூஜிக்கிறேன். இந்த லிங்கார்ச்சனத்தினால வரக்கூடிய புண்ணியம் லோகத்துல வேற எங்கேயுமே இல்லை. இது அவ்வளவு பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கு, பீதியை போக்கக்கூடியதாக இருக்கு. அதனால தான் சர்வலோகத்துக்கும் ஹிதம் ஏற்படுவதற்காக நான் லிங்கத்தில் பூஜை பண்றேன், சிவலிங்கத்தில் பூஜை பண்றேன்னு சொல்றார். கூர்ம புராணே கிருஷ்ணோபி தேவகீசோனு பரமாத்மா சனாதனா கிருதகிருத்தியோபி யோகாத்மா மாயாவி விஸ்வபுக் ஸ்வயம் ததாபி பூஜையத்தேவ பகவந்தம் உமாபதம். கிருஷ்ணர் இவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அவர் உமாபதியும் பகவந்தம் பூஜையத்தேவ,
அந்த பரமேஸ்வரனை பார்வதி பற்றியோ பூஜிக்கிறாராம். எங்க லிங்கே லிங்கத்தில் பூஜிக்கிறார். சர்வாத்மகம் மத்வா மகாதேவம் பினாக்கினம். லிங்கத்திலையும் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். அவர் தான் எல்லாமா இருக்கார். அதனால சர்வாத்மாவா இருக்கிறதுனால அவரை லிங்கத்தில் பூஜிக்கிறார். ஹிமவத் பர்வதங்கத்வா பூஜையாமாக சங்கரன். ஹிமாலயத்தில் போய் சங்கரனை ஆராதனை பண்ணாரா. லிங்கம் தத்திர பிரதிஷ்டாப்பிய ஸ்நாப்தி கந்தோதகைஷிகை. லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி கந்தாதிகள்லாம் போட்டு அவர் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணினார், ஆராதனை பண்ணினார். ஆதித்ய புராணே தேவீம் ஸ்கந்தம் கணாம்ச்சைவ கோவருஷம் நந்திகேஸ்வரம் விநாயகஞ்ச சம்பூஜ்ய ஸ்துதிபிஷ்ட ஸ்துவன் ஹரிஹின்னு இருக்கும் போல இருக்கு. ஸ்துவன் ஹரிஹி உதகஞ்சைவ ஜக்ராஹ பில்வஞ்ச ஹரிரவ்யயः தேவமாவாஹயாமாச ருத்ரம் சர்வேஸ்வரேஸ்வரம் ததः பிராப்தோ மகாதேவः சோமः சப்ரவரோ விபுः தம் பாரிஜாத குசுமைர் அர்ச்சயாமாச கேசவः நைவாபஷ்யத் யதா பில்வம் உதகஞ்ச ததேஸ்வரம் தத்யௌ தேவம் ஹிருஷிகேஷः பிரமதானாம் கணேஸ்வரம் இத்தியாதி ஹரிவம்சேபி. இது ஏதோ ஆதித்ய புராணத்திலையும் ஹரிவம்சத்தில் உள்ள வாக்கியத்தையும் எடுத்து சொல்கிறார். ரெண்டு இருக்குது, எங்கே முடிகிறது முதல் வாக்கியம்னு தெரியல, ரெண்டையும் சேர்த்து போட்டு வச்சிருக்கு. இதே அம்பாளையம் சுப்பிரமணியரையும் கணாம்ச்சைவ கணங்களையும் கோவிருஷம் நந்தியையும் கோவிருஷம் நந்திகேஸ்வரம் ரெண்டும் சேர்ந்து ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன். கோக்களில் சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரனையும் விநாயகஞ்ச சம்போஜ்ய இவர்களை சம்போஜனம் பண்ணினால் ஸ்துதிபிஷ்ட ஸ்துதிகளையும் ஸ்துதி வேற பண்ணினார். யார் பண்ணார்? ஹரிஹி. அப்படி ஸ்துதி பண்ணிட்டு உதகஞ்சைவ ஜக்ராஹ பில்வஞ்ச ஹரிஹி அவ்யயா. அதாவது ஜலம் எடுத்துட்டார். ஜக்ராகனா கிரகிச்சுட்டார். பூஜித்து ஜலத்தை கிரகிச்சுட்டார்னா ஜலம் தான் சாப்பிட்டார்னு அர்த்தமாகும். ஒரு பில்வபத்திரத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிறார். தேவம் ஆவாகயாமாச ருத்ரம் சர்வேஸ்வரேஸ்வரம். எல்லா இடத்துலையும் ஈஸ்வரனாக எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த ருத்ரனை அவர் ஆவாகனம் பண்ணாராம் மகாவிஷ்ணு. இவர் சொன்ன உடனே வந்துட்டார். ததः பிராப்தோ மகாதேவா. அங்கே மகாதேவர் வந்துட்டார். சோமஹா ச பிரவரோ விபு. எல்லாருக்கும் சிரேஷ்டமான அவர் அம்பாளோடு சேர்ந்து வந்திருக்காராம். சோமஹானா உமாசகிதா. அவரை கேசவா தம் பாரிஜாத குசுமைஹி அர்ச்சயாமாச. பாரிஜாத புஷ்பங்களை கொண்டு பரமேஸ்வரனை பூஜித்தாராம். நைவாபஷ்யத் யதா பில்வம் உதகஞ்ச ததேஸ்வரம். அப்போ அந்த பில்வம் இதெல்லாம் எதுவுமே இல்லாத சமயத்திலே அங்கே ஈஸ்வரனை தியானம் பண்ணிட்டாராம். தத்யௌ தேவம் ஹிருஷிகேஷ பிரமதானாம் கணேசனம். அப்போ இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, அர்ச்சனை பண்ணுறதுக்கு அந்த பில்வம் உதகம் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சுட்டு பாரிஜாத குசுமம் இதெல்லாம் வச்சுட்டு அர்ச்சனை பண்ணார். இதெல்லாம் எப்போ இல்லையோ ததா தியானம் மாத்திரம் பண்ணியே அவர் ஈஸ்வரனை ஆராதனை பண்ணினார் அப்படின்னு ஹரிவம்சத்தில் இருக்குங்கிறார். ஏவம் விதம் ஐஸ்வர்யம் எது யஸ்மாத் காரணாத் தே தவ அஸ்தீதி சேஷா. இப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் உனக்கு இருக்கோ இல்லையோ, தஸ்மாத் காரணாத் அதனாலே நமஸ்காராணாம் துவம் ஏகம் பாத்திரம் விஷயாசி. நமஸ்காரத்துக்கு உரியவன் நீதான். பவத் பிரசங்கம் பவத் சம்பந்தம் முக்த்வா. அதாவது உன்னுடைய சம்பந்தம் இல்லாமல் வாக்கியத்தில் வேத வாக்கியத்தில் நமசப்தம் வருதுங்கிறது பரமதுர்லபம். எங்கேயாவது ஒரு இடத்துல வரலாங்கிறார். பிராச்சுரியேன நபவதி. நமோ பிரம்மணே இத்தியாவது கொச்சிதேவ திருஷ்யத்தே. நமோ பிரம்மணே நமோஸ்துங்கிற இடத்துல சில இடத்துல தான் நமஸ்காரம் மற்ற தேவதைகளுக்கு சொல்லியிருக்கு. ஆனால் உன்னை பற்றி தான் நிறைய நமஸ்காரம் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் ஸ்ருதியில் இருக்கு. பிரமாணோபன்யாச புரஸ்சரம் நமசேஷித்துவம் பிரதியானீத்தே. இப்போ என்ன பண்றாருன்னா, பிரமாண புரஸ்சரமாக நமசப்தத்துக்கு சேஷியாக உனக்கு தான் இந்த நமஸ்காரம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பிரமாணத்தை எடுத்து கொடுக்கிறார். அடுத்த ஸ்லோகம் 10வது ஸ்லோகம் இது. தேவத்வதேக விஷயாணி நமாம்சி பும்சாம் யஸ்மை நம ஸ்ருதிபலாத் அவதாரயாமஹ
தேவாந்தரேஷு விஹிதான்யபி தான்யமூனி ஸ்ரோதாம்சி சாகர இவ துவை சம்பதந்தி. ஸ்ருதி பலாத், ஸ்ருதி யாருக்கு நமஸ்ருதி நமாம்சி நமஸ்காரத்தை சொல்லி இருக்கோ அந்த ஸ்ருதியை பலமாக வச்சுட்டு நான் என்ன சொல்றேன்னா, துவதேக விஷயாணி நமாம்சி பும்சாம். ஒரே படா போட்ட யாரு நமஸ்காரம் பண்ணாலும் அதெல்லாம் ஒன்ன வந்து சேர்ந்துருவோம். பும்சாம் நமஸ்காரம் யாரை வேணாலும் நமஸ்காரம் பண்ணிட்டோம். பண்ணின நமஸ்காரம் யாரை சேரும் அப்படின்னு கேட்டா, துவதேக விஷயாணி, ஹே தேவ சிவனே உனக்கு தான் அந்த நமஸ்காரம் போய் சேரும் அப்படிங்கிறது தெரியுது. எப்படி தெரியறதுன்னா, நமஸ்ருதி பலாத் அவதாரயாம. இந்த விஷயத்தை அந்த நமோ நமகான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ருதியை வச்சுட்டு நாம கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா என்ன ஆகும்? தேவாந்தரேஷு விஹிதான்யபி தான்யமோனி, வேற தேவத்தையை ஆராதனம் பண்றேன் அப்படின்னு நினைச்சுட்டு ஆராதனம் பண்ணினாலும் கூட, நமஸ்காரம் பண்ணினாலும் கூட, அந்த நமஸ்காரங்கள்லாம் சிவனை வந்து சேர்ந்து விடும். அது எப்படின்னா, ஸ்ரோதாம்சி சாகரைவ வை சம்பதந்தி. எப்படி நதி ஜலங்கள்லாம் நீங்களாம பல இடத்துல இருந்து வந்து சேர்ந்தாலும் கடைசியில சமுத்திரத்துல போய் சேர்ந்துருமோ இல்லையோ. சர்வதேவ நமஸ்காரா ஆகாஷாத் பதித்தமோயம் யசா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பதி கச்சதின்னு சொல்லுவான். அந்த மாதிரி அந்த ஜலங்கள், நதி ஜலங்கள்லாம் எப்படி சமுத்திரத்துக்கு போய் சேர்ந்து விடுறதோ அதை போல யாருக்கு நமஸ்காரம் பண்ணினாலும் உடனே போய் சேர்ந்துடும். பகவத்கீதையிலையும் அந்த மாதிரிதான் சொல்ற. ஏப்யன்ய தேவதா பக்தாக அப்படின்னு ஆரம்பித்து மற்ற தேவதைகளை யாரு ஆராதிக்கிறார்களோ தேபி மாமேவ கௌந்தேய யஜந்தி அவிதி பூர்வகம். ஸ்ரத்தையோடு மற்ற தேவர்களை ஆராதனை பண்ணட்டும், அதே பண்ணலாம். பண்ணினாலும் அது என்னத்தான் ஆராதனை பண்ணினதாக ஆகிறது தெரியாது. என்ன ஆராதனை பண்றோங்கிறது, ஆனா என்னத்தான் அவ ஆராதனை பண்றா, தெரியாம பண்றா. அப்படிதான் பண்ணி ஆனா வேற வழியே இல்லை. ஏன்னா இவர் சர்வாத்மாவாக இருக்கிற காரணத்தினாலே யார் ஆராதனை பண்ணினாலும் அது வந்து இவரை போய் சேர்ந்துடும். இவர் தான் அந்த ரூபத்துல ஆராதிக்கப்படுறாருன்னு ஆயிடும். ஏ தேவா சம்போதனம். தேவாங்கிறதுக்கு ஒரு புதுசா ஒரு அர்த்தம் சொல்றார். தீவ்யதேஹே கிரீடார்த்தத்வாத்து தேவசப்தேன லோகபர்த்து லீலா கைவல்யம் இத்தியர்த்தா நியாய விஷயோ லட்சியத்தே. இந்த லோகத்தை பரணம் பண்ணிட்டு இருக்காரா, அதாவது சமர்ஷணம் பண்ணிட்டு இருக்காரு பரமேஸ்வரன். இப்படி பண்றது அவருக்கு ஒரு லீலை தானா. ஒரு பெரிய லோகத்தை சம்ரட்சணம் பண்றது பொறுப்பு பெருசா இருக்கே, இது ஒரு பெரிய காரியமாட்டம், ரொம்ப சிரமப்படும் போல இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது அவருக்கு ஒரு லீலா மாற்றம். பிரம்மசூத்திரத்திலேயே லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அங்க வந்து விசாரமே என்னன்னு கேட்டா, பரமேஸ்வரன் இவ்வளவு சிரமப்பட்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ன பண்றாரு, இதனால அவருக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையே, இது பண்ற காரியமும் சாமான்யமா இல்லை, ரொம்ப பெரிய காரியமா இருக்கு, அதனால ரொம்ப சிரமப்பட்டு பண்ண முடியா இருக்கும். அதனால இவ்வளவு பெரிய காரியத்தை பண்றவர் தனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாம செய்வரா அப்படின்னு கேள்வி கேட்டு, அதனால பரமேஸ்வரன் ஜெகத்காரணம்னே வச்சுக்காதே அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் வருது. அந்த பூர்வபக்ஷத்துக்கு சமாதானம் சொல்றச்சு, வேற யாரும் ஜெகத்காரணம்னு சொல்றதுக்கு இல்லை, சொன்னா இவரைத்தான் சொல்லலாம். பரமேஸ்வரன் ஒருத்தர் தான் ஜெகத்துக்கு காரணம்னு சொல்லியாகணும், வேற வழி இல்லை. அவர் பிரயோஜனத்தை எதிர்பார்க்க மாட்டாருன்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டா, லீலா கைவல்யம். நமக்கு என்னமோ இது பெரிய காரியமா தோன்றது, ஆனா அவர் அனந்த சக்தியா இருக்கிறதுனாலே அவருக்கு இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, இது லீலா மாத்திரம் அப்படின்றார். அதனால அவரு இதுக்கு பிரயோஜனத்தை பார்த்து அதுக்கப்புறம் அவர் பண்ணணும், இந்த காரியத்தை எல்லாம் இறங்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்றார். அதனால அதை காமிக்கிறாரா இங்கே. நியாய விஷயோ லட்சத்தேன்னு லீலா கைவல்யம் இத்தியர்த்தா நியாய விஷயோ லட்சத்தை. அப்படின்னு நியாயம்னா நமக்கு அதிகரணத்தை சொல்லப்பட்ட நியாயம்தான். லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்திலே 2வது அத்தியாயத்திலே
முதல் பாதத்துல ஒரு அதிகரணம் இருக்கு. அந்த நியாயத்தை இங்க காமிக்கிறாராம். தேவங்கிற சப்தத்திலேருந்து எடுத்து வியாக்கியாத்த எழுதுறார். ஏன்னா நித்திய திருப்தஸ்யாபி தேவஸ்ய ஜெகன் நிர்மாதிருத்வ நியந்திருத்வாதிகான் நிரபிசந்திகமேவ லீலாரூபம் உபவர்ணித்தம் பவதி. ஆதிக்கம்னு இருக்கணும், நியந்திரத்வாதிகம் நிரபிசந்திகம். இது லீலான்னு சொன்னதால என்ன தெரியுதுன்னா, அவர் நித்திய திருப்தரா இருக்கார், அவருக்கு ஒன்றும் இதுலேருந்து அடைய வேண்டியதில்லை, ஒரு பிரயோஜனத்தை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த ஜெகன் நிர்மாத்திருத்துவம் ஜெகன் நியந்திரத்துவம் இது எல்லாமே பிரயோஜனத்துக்காக செய்யல. அவர் பிரயோஜனத்துக்காகனா அவர் தனக்கு ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து செய்யல. ஆனா நிரபிசந்திகம், தனக்குன்னு ஒரு பிரயோஜனத்தை உத்தேசிக்காமலே லீலா மாத்திரம் தானே, லீலையா விளையாட்டா பண்ணிவிடுறாராம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ததாச்ச ஸ்ரூயதே காரியம் கிருத்தியாதி கர்த்தேஷ, காரியம் கிருத்தியாதி கர்த்தா ஈஷः தத் கர்த்துர்நோபயுஜ்யதே ந ஸ்வார்த்தமபி அஜித்பாவாத் நானர்த்தம் கர்த்திர்கௌரவாத் பாரிசேஷ்யாத் பரார்த்தம் தத் க்ஷேத்ரஜ்ஞஸ்ஸ பரஸ்தயோः ஞானம் அப்ரதிபம் நித்யம் வபுரத்யந்த நிர்மலம் ஐஸ்வர்யம் அப்ரதித்வந்துவம் சுகம் ஆத்யந்திகம் பலம் பரிபூர்ணஸ்ய சர்காத்யைஹி நாத்மனோஸ்தி பிரயோஜனம் கிருதகிருத்தியஸ்ய திருப்தஸ்ய கிம் நாம கிரியதே ஜனீஹி. ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது கிருத்தியாதிகள்லாம் இருக்கே, நம்ம பார்க்கக்கூடிய பூமி, ஜலம், ஆகாசம், இதெல்லாம் போக்குவரத்து, இதெல்லாம் காரியமா. இதெல்லாம் பண்ணினவர், இந்த காரியத்தை பண்ணின கர்த்தா யாருன்னா கர்த்தா ஈஷா. இவ்வளவெல்லாம் பண்ணியிருக்காரு. இதனால அந்த கர்த்தாவான ஈஸ்வரனுக்கு என்ன உபயோகம்னு கேட்டா கர்த்தர்னோபயுஜ்யதே, ஒரு உபயோகமும் இல்லை. அப்புறம் எதுக்காக பண்றார்? அந்த பண்ணினதெல்லாம் அந்த பூமி ஆகாசம் போக்குவரத்து இருக்கு, அதுக்காவது உபயோகப்படுமானா? அது ஜடம், அதுக்கு என்ன உபயோகம் பண்ணப்படுது? நான் சுவார்த்தம் அப்படி அஜித்பாவா. இந்த கிருத்தியாதிகள் கிருத்திக்கே உபயோகமாக்கும்னு சொல்ல முடியாது. அப்படின்னா வியர்த்தமா பண்ணிவிட்டாரா, ஒன்றும் பிரயோஜனத்தெல்லாம் எதிர்பார்க்காம பண்ணிவிட்டாரு அப்படின்னா? இல்லை இல்லை, பண்ணினவர் ரொம்ப புத்திசாலி, கர்த்தர் கௌரவார், அவர் பெரிய சர்வஜர், அனர்த்தகமாக பிரயோஜனம் இல்லாத ஒரு வஸ்துவை செய்ய மாட்டார். அப்ப எதுக்கு தான் பிரயோஜனம் சொல்ல? என்ன பாரிசேஷ்யா பரார்த்தம் மற்றவர்களுக்காக பண்ணியிருக்கா. அது யாரு மற்றவன்கிறது? க்ஷேத்ரஜ்ஞ சபரஸ்தயோஹோ. க்ஷேத்ரஜனா ஜீவன், அவனுடைய கர்மபலத்தை அனுபவிக்கிறதுக்கு இதெல்லாம் சிருஷ்டி பண்ண வேண்டி இருந்தது. இதெல்லாம் இல்லாம அவனால் கர்மபலத்தை அனுபவிக்க முடியாது. அதனால அவன் பண்ணிட்டார். ஆனா அவருக்கு அது தேவையில்லை. அவருடைய ஞானம் அப்பிரதிகம், அதுக்கு ஈடு கிடையாது, நித்தியமாக இருக்கு. வப்பு அத்தியந்த நிர்மலம், அவருடைய ஸ்வரூபமே நிர்மலமான ஸ்வரூபம். அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு ஈடு கிடையாது. ஐஸ்வர்யம் அப்பிரதித்வந்தம், சுகம் ஆத்தியந்திகம் பலம், அவருடைய சுகம் ஆனந்தமோ பலமோ எல்லாமே அப்பிரதித்வந்தம், பரிபூர்ணமாக இருக்க அவருக்கு இந்த சர்வ சிருஷ்டி ஸ்தித்தியாதிகள்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆத்மனஹா நாஸ்தி பிரயோஜனம்னு விட்டார். ஆத்மனஹா அஸ்தி பிரயோஜனம். ஏன்னா அவர் கிருத்தகிருத்தியர், அவர் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, திருப்தராக இருக்கார். அவருக்கு நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பிரயோஜனத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படின்னு வச்சனத்தை சொல்லியிருக்கார். நம்ம இதோட வச்சுப்போம். அடுத்த கிளாஸை அப்புறம் வச்சுப்போம்.